அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிகிறா பாண்டியன். மாவீரர் அலெக்சாண்டரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அந்த மாவீரர் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது உங்கள் முன் வைக்கிறேன். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு எதிரி ஒருவர் இருந்தார். அந்த மன்னர் அலெக்சாண்டரின் எதிரி. அலெக்சாண்டர் எந்த நற்செயல் செய்தாலும் அவரை குறை சொல்வது, குற்றம் செல்வது, எந்த நற்செயல் செய்தாலும் அது தீய செயலாகவே மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்துவது, அது தீய செயலாகவே எப்படியாவது நியாயப்படுத்துவது, இப்படியாக அலெக்சாண்டருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி வந்தார். அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் அலெக்சாண்டர். அதற்காக அதிகாரிகளை அனுப்பி, இன்று அவரை அழைத்து வாருங்கள், அந்த எதிரி இன்றோடு முடிவு கட்டுகிறேன் என்று அதிகாரிக்கு உத்தரவிட்டார். அதிகாரிகள் அவரை அழைத்து வந்தார்கள். சிறிது நேரம் தனி அறையில் அந்த எதிரியை அழைத்து பேசினார். இப்பொழுது அலெக்சாண்டரும் அந்த எதிரியும் வெளியே வந்தார்கள். இப்பொழுது அந்த எதிரி அலெக்சாண்டரை பற்றி விசாரித்த போது, இவரை போல ஒரு நல்ல மனிதன் இதுவரை நான் பார்த்ததல்ல, இவர்தான் உயர்ந்தவர், இவர்தான் மிகச்சிறந்த மன்னர், இது அறியாமல் நான் ஏதேதோ அவர் மேலே குறையும் குற்றமும் அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிவிட்டேன் என்று அலெக்சாண்டரின் காலில் விழுந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகைமை என்பது வேற, பகைவன் என்பது வேற. பகைவனிடமிருந்து பகைமையை பிரித்தால் அவன் மனிதன், அந்த மனிதனையும் நண்பனாக்கி விடலாம். எனவே பகைவனிடமிருந்து பகைமையை நீக்கி அவனை மனிதனாக்கி அந்த மனிதனை நண்பனாக்கி கொள்வதே சிறந்தது என்று அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் இருந்து தெரிகிறதல்லவா? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.